கெட் ஸ்டார்ட் நவ். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த நல்ல தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? கிவி, நாரை, ஆர்டிகாலா, பென்குயின். ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ ஆர்டிகாலான்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம், சீன நூலகம், கன்னிமாரா நூலகம், மாவட்ட நூலகம். ஸோ எதுவாக இருக்கும்? யோசிங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம், சீன நூலகம். ஸோ சீன நூலகம்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரியான ஆன்சருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது? இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், சீன நூலகம், கன்னிமாரா நூலகம், மாவட்ட நூலகம். என்னவாக இருக்கும்? ஸோ முதல் நூலகம் சீன நூலகம், அப்போ ரெண்டாவது எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் மிகச்சரியான ஒரு ஆன்சருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யார்? சுரதா, கம்பர், கபிலர், ஔவையார். யாராக இருக்கும்? சரியான ஆன்சர் என்னன்னு யோசிங்க. ஸோ கபிலர்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் மிகச்சரியான ஒரு ஆன்சருங்க. ஸோ இதெல்லாம் குரூப் 2ல் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின். தமிழுக்கு அமுதென்று பேர் எனும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், சுப்புரத்தினதாசன், ஔவையார். யாராக இருக்கும்? ஸோ பாரதிதாசன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மிகச்சரியான ஆன்சர். இது என்ன அப்படின்னா தமிழை கொஞ்சுவது போல் வந்தாலே இது பாரதிதாசன் தான். ஸோ புரட்சி கவிஞர் யார்? ஈரோடு தமிழன்பன், நா. முத்துக்குமார், பெருஞ்சித்திரனார், பாரதிதாசன். சரியான ஆன்சர் என்னவாக இருக்குன்னு யோசிங்க. ஸோ பாரதிதாசன் சொல்லியிருந்தீங்கன்னா மிக சரியான ஆன்சர். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செந்தமிழை கண்ணே மணியே என கொஞ்சுபவர் யார்? இந்த கொஞ்சுற மாதிரி வந்தாலே ஒருத்தர் வருவார்னு சொல்லியிருக்கேன், குழு கொடுத்துட்டேன். பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சுரதா. யாராக இருக்கும்? இதுக்கு சரியான ஆன்சர் பாரதிதாசன். இதுபோல் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.